சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா, இயக்குனர்கள் ஹீரோவாக நடிப்பது, ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா, படத்தை இயக்குவதுன்னு நடந்துட்டு வருது. அந்த வரிசையில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் விஷால் மகுடம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக களமிறங்கி இருக்கார். இவருக்கு இயக்குனர் அப்படின்றது புதிதானா? அப்படி தான் இல்லை. இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட துணை இயக்குனராக பணியாற்றியிருக்கார். ஏற்கனவே இயக்குனர் அறிமுகம், இயக்குனர் பணிபுரியும் அனுபவமும் இவருக்கு இருக்குது. சூப்பர் குட் ஃபிலிப்ஸோடு இணைந்து விஷால் இந்த படத்தை தயாரித்திருக்கார். இந்த படத்தில் அஞ்சலி, துஷாரா, விஜயன், ஜான் விஜய் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் நடித்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்கார்ன்றது குறிப்பிடத்தக்கது. ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்போடு வெளியான இந்த திரைப்படம் விமர்சனங்களையும் சந்தித்திருக்கு. அதுவும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டும் வராங்க. விமர்சன ரீதியாக மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவுமே நல்லா அடி வாங்கியிருக்கு, பின்னுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளிவந்த இந்த திரைப்படம் சத்தமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் நேத்தோட படத்தோட கதை முடித்து விட்டாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. ஆகஸ்ட் 14 வெளியான இந்த திரைப்படம் இது வரைக்கும் 4 நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ வசூலிக்கிறது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. 4 நாட்களை கடந்துள்ள இந்த திரைப்படம் தற்போது வரைக்கும் 2.1 கோடி மட்டும்தான் வசூலித்திருக்கு. 2.1 கோடின்றது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா வசூலான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உலகளவில் மொத்தமாக உலகளவிலேயே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 2.1 கோடி மட்டும்தான் வசூலித்திருக்கு. விஷால் கரியர்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் மிக மோசமான படம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவர் இயக்கிய திரைப்படம் இந்த அளவுக்கா, இப்படியா வரும், இப்படியா விமர்சனங்கள் வரும், இப்படியா வசூலிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவர் இயக்கிய முதல் திரைப்படமே இப்படி மண்ணை கவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோவோட படம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வசூலை சந்தித்திருக்கிறது, படும் மோசமான வசூலை சந்தித்திருக்கிறது இதுவே முதல் முறை சினிமா வட்டாரத்தில் அப்படின்னு கூறப்படுது. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.